ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த துலா ராசி, துலா லக்ன, சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான செப்டம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8 சுக்கிரன் செப்டம்பர் 18 வரை 12ஆம் இடமான கன்னியில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார், நீச்ச நிலையில் இருக்கிறார். அதன் பிறகு மூல திரிகோண ராசியான துலாத்துக்கு பெயர்ச்சியாகி மழவியா யோகம் பெறுகிறார். எனவே மாத பிற்பகுதி மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. உங்களது சுயமரியாதையும் கௌரவமும் மேம்படும். மாத முற்பகுதியில் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வகையில் செலவுகள் ஏற்படலாம். மாத பிற்பகுதியில் பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர். கலைத்துறையினருக்கு மாத பிற்பகுதி சாதகமாக அமைகிறது. திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த மாத பிற்பகுதி மேன்மையாக இருக்கும். காதல் வாழ்க்கை மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு சீராக இருக்கும். ஆனால் மாத முதற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் நீச்சம் அடைந்து கேதுவுடன் சஞ்சரிப்பதால் குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருக்கும். நம்மை பாராட்டுவதற்கு யாரும் இல்லையே என்று பெண்கள் நினைக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாருக்கும் ஷூரிட்டி போடுவது அவ்வளவு உசிதமில்லை. 2-7 செவ்வாய் 9ஆம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பண வரவு சரளமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். கூட்டு வியாபாரம் மேன்மை தரும். 3-6 குரு 8ஆம் இடமான ரிஷபத்தில் அஷ்டம குருவாக இருக்கிறார். இது ஒரு சாதகமில்லாத அமைப்பு. ஆனால் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். கடினமாக உழைக்க வேண்டி வரும். தைரியம், வீரியம் மேலோங்கும். பழைய கடன்கள் அடைப்படும். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். வங்கிகள் மூலம் புதிய கடன்கள் வீடு வாங்கவோ எஜுகேஷனுக்காகவோ கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். குரு பார்வை 12ஆம் இடமான கன்னி, 2ஆம் இடமான விருச்சிகம், 4ஆம் இடமான மகரத்துக்கு விழுகிறது. வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் சுப விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். அதற்கேற்ற செலவுகளும் இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு, மனை, வாகன யோகம் அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 4-5 சனி 5ஆம் இடமான கும்பத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு குலதெய்வத்தின் பரிபூர்ண ஆசி உண்டு. சனி பார்வை 7ஆம் இடமான மேஷம், 11ஆம் இடமான சிம்மம், 2ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. கணவன் மனைவி உறவில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்யவும். நீண்ட நாள ஆசைகள் நிறைவேறுவதில் தாமதங்கள் இருக்கலாம். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தடைகள் இருக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம். பண வரவு இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகள் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். குடும்பம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு குடும்ப விஷயத்தில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. 9-12 புதன் மாத முதற்பகுதியில் 11ஆம் இடமான சிம்மத்திலும் பிறகு 12ஆம் இடமான கன்னியில் ஆட்சியாக கேதுவுடன் சஞ்சரிக்கிறார். புதன் கேது இணைவு உங்களுக்கு பலவிதமான சிந்தனைகளை கொடுக்கும். மாணவர்கள் கல்வி விஷயத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். நினைத்த இடத்தில் விரும்பிய பாடம் படிக்கும் யோகம் ஏற்படும். வெளிநாடுகளிலோ வெளி மாநிலங்களிலோ சென்று படிக்கக்கூடிய யோகம் அமையும். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ நினைத்த இடத்தில் நினைத்த பாடம் படிக்கும் நேரமாக அமைகிறது. தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். கல்விக்காக விரயங்கள் செய்யக்கூடிய நேரமாகவும் அலைச்சல்கள் கொடுக்கக்கூடிய நேரமாகவும் அமைகிறது. 10 சந்திரன் 10ஆம் இடமான கடகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே தொழில், வியாபார, உத்தியோக வகையில் முன்னேற்றம் இருக்கும்.
எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும் நேரமாக அமையும். 11 சூரியன் மாத முற்பகுதியில் 11ஆம் இடமான சிம்மத்தில் ஆட்சியாகவும், மாத பிற்பகுதியில் 12ஆம் இடமான கன்னியில் கேத்துவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே மாத முதற்பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் நன்மை கொடுக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் தாமதமானாலும் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு தடையை தாண்டி கிடைக்கும் நேரமாக அமையும். மூத்த சகோதரர்கள் முரண்படலாம். 6ல் இருக்கும் மீன ராகுவாலும் 12ல் இருக்கும் கன்னி கேத்துவாலும் பிரச்சனைகள் இல்லை. கிரகங்களினால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். நரசிம்மர் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 23, 24. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.